வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழரசுக் கட்சிக்குள் அதிரடி மாற்றங்கள். தமிழரசுக் கட்சியின் தலைவராக CVK சிவஞானம். தலைவர் பொறுப்பிலிருந்து தூக்கப்பட்ட மாவை. சுமார் 3 மணி நேரம் இரு நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் ரகசிய போலீசார் வாக்குமூலம் பதிவு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு. மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியிடம் 4 மணித்தியாலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவராக உள்ள மாவை சேனாதிராஜாவின் பதவி விலகல் கடிதம் தொடர்பாக கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் தேவையற்றது என்று மாவை சேனாதிராஜா தெரிவித்திருந்தார். கட்சியின் பொதுச் செயலாளராக செயல்பட்டு வரும் சத்தியலிங்கத்திற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அவர் இவ்வாறு வலியுறுத்தியிருந்தார். அந்த கடிதத்தில் முன்னர் தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரின் பதவி வெற்றிடமான போது தலைவரான எனது பரிந்துரையின் பேரில் பதில் பொதுச் செயலாளராக சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டதோடு பதில் பொதுச் செயலாளர் கட்சித் தலைவரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே செயற்பட வேண்டும் என்றும் ஜாப்பு கூறுகின்றது. ஆனால் அவர் எனது ஆலோசனைகளை பின்பற்றவில்லை. அத்துடன் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி கூட்டப்பட்ட கூட்டம் தொடர்பாக எனக்கு அறிவிக்கப்படவில்லை. அந்த கூட்டம் தனிச்சையாக கூட்டப்பட்ட கூட்டம் என்பதோடு எதிர்வரும் 28ஆம் தேதி கூட்டத்தின் நிகழ்ச்சி நிரல் தேவையற்றதொன்று. வாக்கெடுப்பு நடத்தி தலைவர் பதவியை தீர்மானிப்பது என்பது அடிப்படை அற்ற முன்னெடுப்பாகும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். நடந்து முடிந்த பொது தேர்தலில் அறிக்கையை கட்சி தலைமையகத்தில் வைத்து தானே தயாரித்து எனது இல்லத்தில் வைத்து புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் ஸ்ரீதரன், பதில் பொதுச் செயலாளர்கள் மற்றும் சுமந்திரன் ஆர்னோட் முன்னிலையில் ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்தோம். தலைவர் பதவியில் இருந்து விலகுவதாக நான் அறிவித்த போது ஸ்ரீதரனை தலைமை பதவியினை ஏற்குமாறு கூறியிருந்தேன். அது செயற்படுத்தப்படாமையால் நானே கட்சித் தலைவராக தொடர்கின்றேன் என்றும் கூறப்பட்டிருந்தது. இதேவேளை மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளுடன் கூடிய பதாதை ஒன்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு கூட்டம் இடம்பெறும் மண்டபத்திற்கு முன்னால் தமிழரசுக் கட்சியின் பொது சபை உறுப்பினர்கள் மற்றும் தொண்டர்களால் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதன்போது மத்திய குழு கூட்டத்திற்கு வருகை தந்தவர்கள் அந்த பதாதையை பார்வையிட்ட பின்னர் கூட்ட மண்டபத்திற்குள் சென்றிருந்தார்கள். குறித்த பதாதையில் நீதிமன்ற வழக்குகளை மீளப்பெறு, பொது சபையை உடனடியாக கூட்டு, யாப்பின்படி தலைவர் உட்பட யாரையும் வெளியேற்றும் அதிகாரம் மத்திய குழுவுக்கு இல்லை என்பதை ஏற்றுக்கொள், 2019இல் பொதுச்சபையால் நியமிக்கப்பட்ட தேர்தல் நியமன குழுவை இயங்கவிடு, மத்திய குழுவின் பலவீனமான தீர்மானங்களால் தமிழ் தேசியத்தை அளிக்கும் பணிகளை செய்யாதே போன்ற வாசகங்கள் எழுதப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் அரசியல் குழு தலைவராக மாவை சேனாதிராஜா பதவி வகிப்பதோடு கட்சியின் பதில் தலைவராக அந்த கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் CVK சிவஞானம் பதவி வகிப்பார் என்று ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் இது தீர்மானமானது மற்றும் கட்சியின் ஜாப்பின் அடிப்படையில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். கட்சியின் தலைவர் பதவி விலகினால் எஞ்சிய காலத்திற்கு இன்னும் ஒரு தலைவர் நியமிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் CVK சிவஞானம் பதில் தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன்போது மத்திய குழுவால் பதில் தலைவரை நியமனம் செய்ய முடியாது, அது பொதுக்குழுவின் நடவடிக்கை என்று கூறி மத்திய குழுவின் குறித்த தீர்மானம் தவறானது என்று சுட்டிக்காட்டி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவமோகன் வெளிநடப்பு செய்தமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற இணையத்தில் நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்ற பட்டம் குறிப்பிடப்பட்டமை தொடர்பாக சுமார் 3 மணி நேரம் இரு நாடாளுமன்ற அதிகாரிகளிடம் ரகசிய போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். அண்மை காலங்களாக நாடாளுமன்ற அதிகாரிகள் ரகசிய போலீசாரிடம் அழைக்கப்படுவது இதுவே முதல் தடவை. இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் ரகசிய போலீசார் சபாநாயகர் அலுவலகத்தில் கையடிக்கப்பட்ட கடிதம் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. அமைச்சரின் பெயருக்கு முன்னால் கலாநிதி என்ற பெயருடன் அனுப்பப்பட்ட கடிதம் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளருக்கு கிடைத்துள்ளதாக சபாநாயகர் அலுவலக அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அதன்படி எதிர்வரும் இரு அலுவலகங்களிலும் உள்ள அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளது. சட்டவிரோத சொத்துக்களை பெற்றுக்கொண்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் எதிர்வரும் 3ஆம் தேதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு பாரிய நிதி மோசடி மற்றும் கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 5 முன்னாள் அமைச்சர்களின் விசாரணைகளை துரிதப்படுத்த அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாகவும் அண்மையில் தெரிவிக்கப்பட்டது. குறித்த 5 பேர் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் மற்றும் தகவல்கள் அறிக்கைகளின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரியான மேஜர் ஜெவில் வன்னியாராச்சியிடம்
4 மணித்தியாலங்கள் குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளது. மோசடியான முறையில் சொத்துக்களை கையகப்படுத்துவது தொடர்பான சம்பவம் தொடர்பில் நேற்று காலை 9:30 மணியளவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு சென்ற அவர் பிற்பகல் 1:30 மணியளவில் வெளியேறியிருந்தார். இதற்கு முன்னர் 2 தடவைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் அங்கு முன்னிலையாகவில்லை என்பது தெரிவிக்கப்படுகிறது. இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இலக்கு ஆளில்லா விமானம் என்று நம்பப்படும் ஆளில்லா வான்வெளி வாகனம் திருகோணமலை கடற்பரப்பில் மீனவர்கள் குழுவினால் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து விசாரணை நடத்த விசேட பாதுகாப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. விமானப்படையின் ஊடக பேச்சாளர் குரூப் கேப்டன் எரந்து திகானகே தெரிவிக்கையில், கடற்கரையிலிருந்து சுமார் 35 கடல் மைல் தொலைவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆளில்லா விமானம் பயிற்சிகளின் போது பாதுகாப்பு படைகளால் பொதுவாக பயன்படுத்தப்படும் இலக்கு ஆளில்லா விமானம் என்பதை உறுதிப்படுத்தினார். அத்துடன் இலங்கையிடம் அவ்வாறான விமானங்கள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஆளில்லா விமானம் எந்த அச்சுறுத்தலையும் கொண்டிருக்கவில்லை என்றும் வெடிப்பொருட்கள் எதுவும் இல்லை என்றவர் 2020ஆம் ஆண்டில் இதேபோன்ற ஒரு விமானம் கண்டுபிடிக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டார். 50 கிலோ எடையும் 8 அடி நீளமும் கொண்ட ஜூஏபி ஆகஸ்ட் 2020இல் தலபாடா முகத்துவாரம் அருகே 7 மீனவர்களால் மீட்டெடுக்கப்பட்டது. இது சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை எல்லையில் சோதனை செய்யப்பட்டிருக்கலாம். அந்த நேரத்தில் ஐடிஆர் சந்திப்பூர் இயக்குனர் வினய்குமார் தாஸ் இந்த சோதனையானது இந்திய விமானப்படையின் வழக்கமான பயிற்சியின் ஒரு பகுதியாகும் என்று மேலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்றும் வலியுறுத்தினார். நாட்டில் இடம்பெறும் திட்டமிட்ட குற்ற செயல்களை தடுத்து நிறுத்துவதற்காக பதில் போலீஸ் அதிபரின் தலைமையில் விசேட குழு ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. அண்மை காலமாக அதிகரித்து செல்லும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்களை தடுக்கும் நோக்கில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் தென் மாகாணங்களுக்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர்களும் இந்த குழுவில் தலைவர்களாக செயல்படுகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் 20 பேரின் பெயரை உள்ளடக்கியதாக இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் விசேட அதிரடிப்படை, விசேட போலீஸ் பிரிவு மற்றும் குற்ற விசாரணை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் உயர் போலீஸ் அதிகாரிகள் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை இலங்கையில் கடந்த 3 மாதங்களில் 28 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் அவற்றில் 16 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடத்தப்பட்டவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 10 சம்பவங்கள் குறித்து 57 சந்தேக நபர்களை கைது செய்துள்ளதோடு 3 துப்பாக்கிகளை மீட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவித்த போது 2023 மற்றும் 2024ஆம் ஆண்டுகளில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களை ஒப்பிடும்போது 2024இல் சிறிய அளவில் குறைவு காணப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் 120 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதோடு அவற்றில் 65 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களால் நடத்தப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை 99ஆக உள்ளது. இந்த சம்பவங்களில் 55 குற்ற கும்பல்கள் ஈடுபட்டுள்ளன என்றார்.